ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். அந்த பஸ் வரவே இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த பஸ்ஸு. அதனால் போய் மாறி வேறு இடத்துக்கு போகணும். எப்படி இருக்கு பஸ்ஸு? என்னப்பா பினாங்க ஏரியா. நம்மளுக்கு ஹுசைன்னு சொல்லிட்டு ஒரு பந்தாரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னார், நீ பினாங்கிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே, நான் அங்கே 8 வருஷம் வேலை பார்த்தேன், பினாங்கில் எல்லா இடமும் எனக்கு அத்துப்படி, நீ கேட்டதுன்னா எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போய் பஸ் ஏறணும்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் மலேசியாவுக்குள்ளே வந்த நேரம் அவர் வந்து சமைக்கிற நேரம், அதனால் நான் அவரை கூப்பிடணும்னு சொல்லி மைண்டில் ஓடலை. நம்ம கூப்பிடணும்னு நினச்ச ஆளுங்க நம்மளை மதித்து ஃபோனை எடுக்கலை. இதான் மலேசியா பஸ் எப்படி இருக்குது, ஃபுல்லாக கேமரா தான்ப்பா. அங்கெல்லாம் சூப்பராக ஆறு, பெரிய பெரிய பில்டிங்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, நேற்றுலேருந்து வீடியோ கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலை. அப்புறம் சரி ஓகே, இந்த நாள் ஒரு முழு நாள் தானே, இந்த நாள் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அடுத்த நாள் அப்லோட் ஆகுமாப்பா. இதோட முன்பகுதி பார்க்கணும், முன்னாடி பார்ட் 1 பார்க்கணுன்னா நேற்றுக்கு உண்டான வீடியோவை பாருங்கள். திருப்பூர்லேருந்து திருச்சி போய், திருச்சியிலேருந்து சென்னை போய் எப்படி மலேசியா வந்தேன்னு சொல்லி அதில் இருக்கும். அதோட தொடர்ச்சி தான்ப்பா இந்த வீடியோ. அதை தான் அந்த ஆறுன்னு சொன்னேன். அடடா, காமிக்க முடியலையே, டக்குன்னு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள ஓடிடுச்சு. திரும்ப வந்தால் காட்டுறேன். பெரிய கடல் மாதிரி இருக்குங்க, அது தெரியுதா? இங்கே தான்ப்பா சாப்பிட்டோம், இந்த கடையில் வேலை இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை செய்கிறவங்களாம் கேட்குறாங்க. இவங்க பூரா தமிழ் வேலை தானப்பா. இங்கே தான் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். பாருங்கள், கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் நம்ம கூட வந்தவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏர்போர்ட்டில் பார்த்து பழகி அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் 2 பேரும் 3 பேரும். சரி ஓகே, இது வந்துட்டு இன்னும் பினாங்குள்ளே தான் இருக்கிறோம். பினாங்குன்றது ரொம்ப பெரிய ஏரியாவாட்டுக்கு. ஓகே, இப்போ இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கேயும் அடிக்கடிலாம் பஸ் இருக்காதான். இங்கே எதுக்கு வந்தோம்னு எனக்கே தெரியல. போய் அங்கேருந்து பிடிச்சா போகணும். இப்போ ஆமாம், இப்போ இந்த வேனில் நாங்கள் ஒரு 20 பேர் போயிட்டுருக்கோம். இது 2வது சிங்கிள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு போகணும். வர வழியில் கடல் இருந்துச்சு, நான் ஆறுன்னு நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் அது வந்துட்டு கடலாம். பினாங்கே ஒரு தீவு தானம்ல நண்பர்களே. நாம் இப்போ தீவுக்குள்ளே தான் இருக்கிறோம். பினாங்கு அப்படிங்கிறது ஒரு தீவான். நான் ஒரு ஸ்டேட்டுன்னு நினச்சேன். அது அதை சுற்றி தண்ணி இருக்குதான், கடல். நான் வர வழியில் ஆறு காமிச்சேன்ல, அது வந்துட்டு ஆறு கிடையாது, அது வந்துட்டு கடலாம் நண்பர்களே. அந்த பஸ்ஸா? இந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். ஓகே, பாஸ். ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் கோ. இந்த வண்டி நல்லா சூப்பர் வண்டியாக இருக்குது. இது ஒரு ஆள் சீட்டு. இதில் நான் உட்காந்துட்டு அவங்க 2 பேர் 2 ஆள் சீட்டில் உட்காந்துட்டாங்க. ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதுதான் கடல்.
நண்பர்களே, இது கடல். நான் சொன்னேன்ல, பின்னாங்க வந்துட்டு ஒரு தீவுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். அங்கே பாருங்க போட்ஸ் எல்லாம் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்ம பறந்துட்டோம் அப்படின்னா கடல் மேலே உடனே சீக்கிரமாக போயிடும். நேற்று நைட்டில் வந்ததுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல. ஆனால் நான் பார்த்தேன், நிறைய போட்டெல்லாம் அந்த கடலில் நிற்கும். இப்படி ஏகப்பட்டது ஆயிரக்கணக்கில் நிற்கும். பகலில் வந்தால் சூப்பராக காட்டலாம் உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் கடலில் தான். இந்த பக்கம் தான் நண்பர்களே பயங்கரமான கடல். நான் இதை தாங்க ஃபஸ்ட்டு வேறு ஒரு பக்கம் பார்த்துட்டு இது ஒரு ஆறுன்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், நீ பின்னாங்கில் இருக்க சுற்றியும் கடல் தான்டா அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான்ப்பா, மலேசியா கடலை சுற்றி காமிச்சிட்டேன். அப்புறம் எத்தனை வருஷம் மலேசியாவில் இருந்தேன் என்னத்தை காமிச்சேன்னு சொல்லக்கூடாது. அங்கே பாருங்கள் போட்டெல்லாம் பார்த்துக்குங்க, அதுதான் போட்டு. அங்கே பாருங்கள் மலை, மேகம், கடல், இந்த வண்டி, டூ வீலர். Lepas tu tak ada simpanan. Tak ada simpanan. Tak ada simpan. Macam apa saya nak beritahu? Saya masuk Melaka. Tak tahu aku pun kepada aku. Macam tu saya tengok saja lah. Tak ada bawah lah. Kita di sama kita. Saya kalau ada. Okey, macam tu saya masuk Seremban lah. Tak, saya Melaka. Saya Melaka memang confirm masuk Seremban lah cerita dia. நம்ம ஊர்லலாம் நிறுத்துவாங்கல்ல, அது போல் ஒன்று கடிக்க ஒரு இடத்துல போய்ட்டுருக்காங்க. பெட்ரோனாஸ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன், என்னடா ஊரில் இருக்கும்போது மழை பெய்யுதுன்னு சொன்னேன், மலேசியாவில் இங்கே வந்தால் இப்படி வெயில் அடிக்கிறான்னு சொன்னேன். சாயந்தரம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது நான் சொன்னது சாயந்தரம்னா சரின்ட்டு விட்டுட்டேன். அதே போல் அவன் சொன்ன மாதிரி திடீர்னு மழை பெய்யுது, எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. திடீர்னு மழை அடித்து போட்டிக்கிட்டு இருக்குங்க. அவன் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு திடீர்னு, எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியுதுங்க.